முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் லூக்கா 7வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அவளை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு ஒரு பாவியான ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம், இல்லாட்டி நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது தேவ பிள்ளையே. அது தெரிந்து செய்த பாவமா இருக்கலாம், தெரியாமல் செய்த பாவமா இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்கலாம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவமா இருக்கலாம். தப்புல என்னதுங்க சின்ன தப்பு பெரிய தப்பு? எல்லாமே தப்பு தான், அப்படிதானே? இத ஆண்டவர் மன்னிக்கணும். அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரையும் அந்த பிசாசு நம்மளை ஆசீர்வதிக்கப்பட விடுறதுக்கே விடமாட்டான். நிறைய பேர் கேட்குறாங்க, ஓடா தேயிரம் பிரதர், நாயா ஓடுறேன் பிரதர், ஆனால் முன்னேற்றமே வரமாட்டுக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே வரமாட்டுக்கு, ஒரு குரோத்தே எனக்கு இருக்க மாட்டுக்குன்னு சொன்னால் இதா கூட இருக்கலாம் காரணம். சங்கீதம் 32:1 என்ன சொல்லுகிறது? எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப உன் பாவம் மூடப்பட்டுருச்சுனாலே உன்ன மாதிரி பாக்கியவதி, உன்ன மாதிரி லக்கி பர்சன் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னிலிருந்து மன்னிச்சிருங்க, இந்த பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டுருங்கண்ணா. அதனால தான் தாவீது கிளியரா இருந்தார். நான் பாவம் பண்ணிட்டேன், பரிசுத்த ஆவியை இழந்துருவேன், ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு போயிரும், உற்சாகமான ஆவி என்னை விட்டு போயிரும், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு. அந்த சிம்சோன் பாருங்க, கடைசி நேரத்தில் இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டேன், தேவையில்லாத காரியத்தையெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன், தேவையில்லாதவகிட்டையெல்லாம் பேசி என்னுடைய அபிஷேகத்தை, என் கண்ணை, என் முடியை எல்லாத்தையும் இழந்து வேடிக்கை பொருள் மாதிரி ஆயிட்டேனேன்னு. ஒருவேளை இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சிட்டுனாலே நீங்க பாக்கியவானும் பாக்கியவதியுமாய் மாறுவீங்க. ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பார். ஆனா இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இது மன்னிக்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனா பரிசுத்தம்னா எது தெரியுமா? வெள்ளைச்சட்டை போடுறதும் அப்படி பரிசுத்தம்னு சொல்றது இல்லை. ஒரு பாவமான சூழ்நிலை வருது பார், ஒரு சோதனை வருது பார், அந்த டைம்ல நீ அதை பண்ணாம இருக்க பேர், அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஹோலினஸோடைய டெஃபினேஷன் இதுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் யோசேப்பு மாதிரி சான்ஸ் கிடைக்கலையேன்னு நினைக்கிறாங்க. அவன் சான்ஸ் கிடைச்சிட்டு செய்யாம இருக்கான் பாரு, அதுக்கு பேர் தான் ஹோலினஸ்.
அப்படி நீ இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல ஆழமான சத்தியங்களுக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.